இப்போ தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்கும்போது 2 விஷயத்தை குறித்து அதில் அவர் பேசுகிறாரு. ஒன்று, அதிகாரத்தை குறித்து அவர் பேசுகிறாரு. 2வது, அந்த அதிகாரத்துக்கு நீ உன்னை மாதிரியாக காமிச்சு நீ நடக்கணும். முதல்ல நீ அதிகாரம் செலுத்தணும். யாருக்கு? விசுவாசிகள் மத்தியில் நீ அதிகாரத்தை செலுத்தி தேவனுடைய வார்த்தையை நிலைநிறுத்தணும் அப்படின்றத அவர் அதில் பேசுகிறார். நான் பின்னாடி வரக்கூடிய காரியங்களில் நான் வசனத்தை எடுத்து நான் காட்டுறேன். 2வது, அந்த அதிகாரத்துக்கு உட்படுத்தும்படிக்கு நீ உன்னை என்னவா மாதிரியா காட்டணும், ரோல் மாடலா நீ உன்னை காட்டணும். அப்போ சபைகள்ல 2 விதமான அதிகாரங்கள் இருக்கு. ஒண்ணு, நாம அதிகாரம் செலுத்துறது. எப்படி அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் சொல்றேன், நீங்க கேட்குறீங்க. இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம். சபை போதகரா இருப்பாங்க, மூப்பரா இருப்பாங்க, அவங்க அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. நீங்க அந்த அதிகாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க, கீழ்ப்படுகிறவர்களா இருப்பாங்க. இன்னொன்று இருக்கும், அந்த அதிகாரத்தை கேட்டு கீழ்படுகிறாங்க பாருங்க, அவங்களுக்குள்ளாரியே ஒரு லீடர்ஷிப்பை ஏற்படுத்தியிருப்பாரு. இப்போ ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியில் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல நான் சொல்றதை அவங்க கேட்டு கீழ்படிஞ்சிருப்பாங்க, இந்த அதிகாரத்துக்கு அவங்க கட்டுப்பட்டுருப்பாங்க. 2வது, அவங்க இன்னொருத்தருக்கு அதிகாரம் பண்ற பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த அதிகாரத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. சபைகள்ல உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, இல்ல சபையில நான் இங்க நின்று நான் இப்ப பேசுறேன் அப்படின்னா, இந்த அதிகாரத்தை மனுஷர் ஏற்படுத்துவது அல்ல, இது தேவனால் உண்டாவது. அல்லேலூயா. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்களா? எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே என்று ஒரு அதிகாரமுமில்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:1. நீங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இயேசு புதிய ஏற்பாட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா, இயேசு தான் 12 சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு. நீங்க போய் சகல ஜாதிகளை என்ன ஆக்கி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல கொடுங்க அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடியே 2 பேரை அவர் அனுப்புறாரு. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களா? மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 10:1. அப்போ அவங்களுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது? தேவன் தான் கொடுத்தாரு. தெரியுதுங்களா? அதற்கு அப்புறம் தான் அவர்கள் போய் தன்னுடைய ஊழியத்தை அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அதிகாரம் தேவனிடந்து வர்றதுனால சபையில இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு மேல இருக்கிற போதகரோ, உங்களுக்கு கிட்ட இருக்கிற மூப்பர்களோ, உங்களுடைய டீம் லீடரோ உங்களுக்கு அதிகாரம் செலுத்தும் போது அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. அவங்க உங்களுடைய வருகைக்கு அப்புறம் கூட அவங்க அந்த சபையில வந்திருக்கலாம். நீங்க 5 வருஷமா அந்த சபைக்கு வரலாம், அவங்க 2 வருஷம் தான் ஆயிருக்கலாம். அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அவங்க உங்களை ஆளுகை செய்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மனுஷ பிரகாரமா இப்போ உங்களுக்குலாம் ஊழியம் கொடுக்குறேன், ஆனா எனக்கு என்ன பண்றேன், நான் எப்போத்துல இருந்து நான் இருக்கிறேன், எனக்கு ஊழியம் கொடுக்கல. முக்கியம் அது இல்லை, நீ சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறியா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நடத்துறவங்களும் அன்பா தான் அவங்கள நடத்தணும். அவங்க உடனே வந்துட்டாங்கன்றதுனால, இப்போ 2 வருஷத்துல எனக்கு கொடுத்துட்டாங்க, வந்தவுடனே ஊழியத்தை எனக்கு கொடுத்துட்டாங்கன்றதுனால பாஸ்டர் ரேஞ்சுக்கு அவங்க நடந்துக்கூடாது. அது அவங்க சைடும் பார்க்கணும், அது நான் மறுக்கலை. ஆனாலும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது யார் கையில் இருக்கு? விசுவாசிங்க கையில. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது அவரோட நீங்க எதிர்கொண்டு போக முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. அல்லேலூயா. அதுதான் ஒரே ஒரு குறிக்கோளை தவிர மற்றதெல்லாமே அடுத்துதான். அப்போ நீங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி நீங்க வரணும் அப்படின்னா, நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நீங்க என்ன பண்ணணும், இருக்கணும். இது எங்க நடக்குதுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதுறாரு. அந்த தீத்துக்கு எழுதின நிருபத்துல மொத்தம் 3 அதிகாரங்கள் அந்த தீத்துக்கு எழுதின நிருபத்துல இருக்கு. அந்த 3 அதிகாரத்துல இதை குறித்து அவர் பேசுறாரு. அதிகாரம்னா என்ன, ஏன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படினோம், அப்புறம் பொறுப்புனா என்ன, அப்புறம் நீ என்ன பண்ணணும், நீ என்ன செய்யணும், இது எல்லாமே. பாஸ்டர் இப்ப என்ன நியமிச்சிட்டாரு அப்படின்றதுனால மட்டும் நான் இந்த இடத்துல நின்று இந்த அதிகாரத்தை பேச முடியாது. அதுக்கு காரணம், முதல்ல தேவனுடைய அழைப்பு இருக்கணும். 2வது, அது என்னுடைய சுபாவத்திலேயே இருக்கணும். எப்படி? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுடைய சுபாவத்துல தேவனுடைய வார்த்தைகளை நீங்க படிக்க கற்றுக்கொள்ள, அதுல தேறினவனாக நீங்க மாறுகிற பொழுது
உங்களுடைய சுபாவம் மாற்றப்படும். அந்த மாற்றப்பட்ட சுபாவம் இருக்குல்ல, ஆவிக்குரிய முதிர்ச்சியில் நடக்கிறது சொல்கிறேன்ல, அதுதான் அது. அப்படி நடக்கும்போது தான் அந்த அதிகாரம் உங்களுக்கு நேராக வரும். ஒருத்தர் கொடுக்கறதுனால இந்த அதிகாரம் தயவு செஞ்சு வந்துடாது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் நீங்கள் எடுங்க, 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22-23. சுபாவமா அதிகாரமா நீங்க சொல்லுங்க. சுபாவம். அப்போ ஒரு ஆவிக்குள்ளான மனுஷன், ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைகிறவன் சுபாவம் இப்படிதான் இருக்கணும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இதெல்லாம் இருக்கிறவங்க தான் அதிகாரத்துக்கு உட்பட முடியும். அவங்க தான் அதிகாரம் செலுத்துவவங்களாக இருக்க முடியுமே தவிர, இந்த அதிகாரம் அப்படிப்பட்டவங்க கையில தான் கொடுக்கப்பட்டதே தவிர, அவங்க நல்லா வேதம் வாசிக்கிறாங்க அப்படின்றதுனாலையோ, நல்லா எடுத்து பேசுறாங்கன்றதுனாலையோ அவங்க கையில அதிகாரம் வரல. அது தேவனுடைய சித்தத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அது தேவனுடைய அதிகாரம்னு பார்த்தோம். ரெண்டாவது, அந்த அதிகாரம் எதுல இருக்கு? அவங்களுடைய சுபாவத்திலேயே அது இருக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா நல்லா தெரியும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த ரட்சிப்பு எதுல தெரியும் தெரியுமா? உங்களுடைய சுபாவத்துல தான் தெரியும். நாம் அதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்களை உறுத்துதுல, அதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கும் நீங்க ரட்சிக்கப்படாத இருக்கிறதுக்கும். அப்போ அந்த சுபாவம் உங்களை தெரியும். சுபாவத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு மாத்தம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்களா. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். 2 கொரிந்தியர் 8:21. நற்சாட்சி உங்களுக்குள்ள இருந்து எப்போ வெளிப்படும்? அப்படியே ரட்சிக்கப்பட்டு நீங்க அப்படியே வந்துட்டு அப்படியே போயின்னு வந்துட்டு நம்ம போயிட்டு இருந்தோம்னா உங்களுக்குள்ள இருந்து நற்கிரியைகள் வெளிப்படுமா? நீங்க கர்த்தருடைய வசனத்திலையும் வார்த்தையிலையும் நீங்க தேறினவர்களாக நீங்க மாறும்போது தான் உங்களுக்குள்ள இருந்து அந்த வார்த்தை என்ன பண்ணப்படும்? பரிசுத்த ஆவியை கொண்டு செயல்படும். உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். நீங்க எப்படி உங்களை குடும்பத்தை நடத்தணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த உலகத்துல நீங்க எப்படி வாழணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுடைய எஜமானுக்கு நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் உங்களுடைய வாழ்க்கையில நேரிடும் போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றது எப்ப தெரியுமா தெரியும்? ஒருத்த ஆவிக்குரிய முதிர்ச்சியில் இருந்தானா அவனுக்கு நல்லா தெரியும். மரணத்தை குறிச்ச பயம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. அல்லையா? ஏன் அப்படின்னா அவன் தேறினவனாக மாறும்போது மரணத்துடைய ரிசல்ட் என்னன்னு அவன் அறிந்தவனா இருப்பான். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும் போதும் அதுக்கான நாலேஜ், அதற்கான கர்த்தரை அறிகிற அறிவுன்னு அதுதான் பைபிள்ல சொல்லுவாங்க. அந்த அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கிற போதுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு நீ எப்படி ஜெயிச்சவனா மாறுற அப்படின்றது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். இதைதான் தீத்துவுல வரும்போது அவரு தீத்துவுக்கு இதை ஆலோசனையா எழுதுறாரு. நான் மேலோட்டமா அதோடைய மைய கருத்து அவங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல. 1, மனம் திரும்புதல். 2, சுவிசேஷம். 3வது ரட்சிப்பு. 4வது ஞானஸ்நானம். 5வது பரிசுத்த ஆவி. 6வது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அப்புறம் கிறிஸ்து யார்? மரணமும் உயிர்த்தெழுதலும். ஆவிக்குரிய வரங்கள், நியாயத்தீர்ப்பு. சரியா? இதெல்லாமே ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இதுதான் பேசிக்காக புதிய ஏற்பாட்டில் அடிப்படை உபதேசம். நம்ம அப்போஸ்தலர் உபதேசம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதுதான் அஸ்திபார உபதேசமே. இப்போ பழைய ஏற்பாடு இருக்குல்ல, அது சூப்பராக புரியும் உங்களுக்கு. அப்போஸ்தலர்கள் 100 வருஷமாக மாற்றி போதிச்சது இதுதான் பேஸு. இந்த பேஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்கன்னா கள்ள உபதேசத்தில் யாருமே உங்களை அடிச்சுக்க முடியாது. யாருமே துருபதேசத்தில் உங்களை மாற்ற முடியாது. இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அதனால டைட்டில் இது. அல்லையா? ஸோ இந்த நீங்கள் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு எது தெரியலையோ இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்து யாருன்னு நிறைய பேர் கேட்டாங்கன்னே தெரியாது. நியாயப்பிரமாணம்னு கேட்டால் தெரியாது. தெரிஞ்சால் கூட எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது அவங்களுக்கு. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கிறிஸ்துடைய பிரமாணம்னா என்ன, நியாய பிரமாணம்னா என்ன அப்படின்றது ஒரு விசுவாசிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஞானஸ்தானத்தை குறித்து தெரிஞ்சுக்கும் போது தான் இயேசு வரும்போது ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும்.
நீங்க அற்புத அடையாளம் வரங்களை குறித்து நீங்க படிக்கும்போது தான், ஆவிக்குரிய வரங்களை நீங்க குறித்து படிக்கும்போது தான் குஷ்டரோகி அவர் ஏன் சுகமாக்குனான்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? மன திரும்புதலை குறித்து நீங்க படிக்கும்போது தான் அந்த விபச்சார ஸ்திரியை அவர் எதுக்காக மன்னிச்சாருன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க ஆவிக்குரிய முதிர்ச்சியில நீ யாருமே உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, படிக்கும் போதே உங்களுக்கே உள்ளுக்குள்ளார அந்த ஃபயர் பத்தி எரியும். அவர் சொல்லுவார்ல எம்மாவூர் சீஷர்களை, அவர் சொல்லும் போதே உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நீங்க கற்றுக்கொள்ளும் போது தான். அதெல்லாம் தெரியாமலே நீங்க படிச்சீங்கன்னா இந்த புக்கு வெறும் புக்காக மட்டும்தான் நம்மளுடைய கருத்து தெரியும். அடுத்து இந்த புத்தகத்தை அவர் எழுதுவதற்கான முக்கிய காரணம் ஏன் அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த விசுவாசிகள் இருக்காங்களா, இப்ப நான் சொன்ன எல்லா கேட்டகரிக்குள்ளாரையும் அவங்க இருந்தாங்க, எல்லா கேட்டகரிக்குள்ளாரையும் இருந்தாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, அவரு கிரேத்தா தீவுன்னு ஒரு தீவுல தீத்துவுக்கு எழுதின நிருபத்துல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்பதான் அறிமுக செய்தி. கிரேத்தா தீவுல தீத்துவை விட்டுட்டு வர்றாரு. யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீத்துவை விட்டுட்டு வர்றாரு. எதுக்காக அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, சபைகளுக்கு வராங்க, நல்லா கேட்டுங்க, சபைகளுக்கு வராங்க, வேத வசனத்தை கேட்கறாங்க, போயிடுறாங்க. அவங்க கேட்டா உலகத்துல இருக்கிறவங்க மத்தியில நானும் கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால அவங்களுடைய குறித்த காரியங்கள் எல்லாமே பவுலுடைய காதுக்கு வருது. அதனால தீத்து கிட்ட சொல்றாரு. தீத்துவுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, ட்ரைனிங் கொடுத்து தேவனுடைய உபதேசம், தேவனுடைய வார்த்தைகள், பைபிள எல்லாத்தையும் அவர் ட்ரெயின் பண்ணி அவருக்கு வந்து 2 குமாரனா அவர் பார்த்தாரு. ஒன்று தீத்து, இன்னொன்று தீமோத்தி. இந்த 2 பேரையுமே அவருடைய சொந்த மகன் போல அவர் பாவிச்சு அவர் எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் அவங்கள ப்ரீச் பண்ண வச்சு அவங்கள சீஷனா அவர் உருவாக்கி வச்சிருந்தார். அப்போ என்ன பண்றாரு, அவர் தீத்துவை கிரேத்தா தீவுன்னு ஒரு தீவு, அந்த தீவுல தான் இந்த சபை இருக்கு. அந்த தீத்துக்கிட்ட அந்த சபையை கொடுத்து கிரேத்தா தீவுல நீ என்ன பண்ண, போய் நீ எல்லாத்தையும் திட்டம் பண்ணி ஒழுங்கு பண்ணி சபையை என்ன பண்ண தூக்கி நிறுத்திட்டு நீ வா அப்படின்ட்டு அவர் அனுப்புறாரு. ஸோ அங்கதான் இந்த சம்பவம் எல்லாமே நடக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த சபைக்குள்ள ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னும் இங்க எல்லா சபையிலையும் நடந்துக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த சோதம் குமாரா. நான் சொன்னேன்ல, இன்னுமே யாருக்கும் தெரியல இது எவ்வளவு பெரிய மிராக்கிள். இன்னும் அது வந்து ஹிஸ்டாரிக்கல்ல சரித்திரத்தை உடைச்ச சம்பவம். அதெல்லாம் இன்னும் அந்த மலை இருக்கு, ஜனங்க அப்படியே தான் இருக்காங்க. ஆனா அப்போஸ்தலர்கள் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனால தெரிஞ்செடுக்கப்பட்ட ஊழியக்காரங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்போஸ்தலர் உபதேசத்தை தினம் போதிச்சுட்டு தான் இருக்காங்க, காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அல்லேலூயா. தீத்து 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனமுள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாயிருக்கிறார்கள். தீத்து 1:10. இது கிரேத்தா தீவுல இருக்கிற ஒரு சபைக்கு. அவங்க அடங்காதவங்க, வீண் பேச்சுக்காரங்க, விசுவாசத்துல ரெண்டகம் பண்றவங்க, விசுவாசத்துல இல்லாதவங்க, எதுக்குமே அவங்க இது பண்ண மாட்டாங்க. நீ கண்டித்து பேசி அவங்களை என்ன பண்ண, கட்டத்திட்டம் பண்ணுன்னு தான். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. தீத்துவுக்கு அவரை விட்டுட்டு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையே இதுதான். அப்போ சபையில இருக்கிறவங்களுக்கு வந்து இது போல எண்ணங்கள் நமக்குள்ளார நம்ம இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மத்தேயு 7:21. சபைக்குள்ள ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வரவன் யாருடைய சித்தத்தின்படி அவன் நடக்கணும்? பிதாவுடைய சித்தத்தின்படி நடந்தா மட்டும்தான் அவன் யாரா இருப்பான், பரலோக ராஜ்யத்துக்குள்ள வருவான். இல்லைன்னா என்னவாகும், பிரவேசிக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஏன் நம்ம இதெல்லாம் சொல்றோம்? நான் ஃபர்ஸ்டே சொன்னல, நீங்க ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க பரலோக வாசியா இருப்பதுனால நீங்க இந்த வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க நடக்கிற பொழுதுதான், இந்த உபதேசத்தை நீங்க கை கொள்ளும் போதுதான், உங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படும் போதுதான், நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில நீங்க வளரும் போதுதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குரிய நுழைவு சீட்டை வாங்கி தேவனுடைய சன்னிதானத்துல போய் சேர முடியும். அல்லேலூயா. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் கேட்கலாம்.